ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். சிலுவை பாதையானது தவக்காலத்திற்கான ஒரு அகப்பயணம், புது வழியை தேடும் பயணம். இறையேசுவின் லட்சிய வேட்கையின் விண்ணரசின் விழுமியங்களை முன்வைத்த பாதை. இது காலம் கடந்த நிகழ்வு ஒன்று அல்ல. நாளாந்த வாழ்வில் அல்லலுறும் மக்களின் அவலங்களின் எமது பங்கேற்பின் அவசியத்தை உள்ளுணர்த்தும் நிகழ்காலத்தின் நிகழ்வு. மனித வாழ்வை நிறைவாக வாழ்ந்து இறைவழி செல்ல வழிகாட்டும் திசை காட்டி, உண்மைக்கும் உண்மைக்காக உழைப்பவருக்கும் வீரமூட்டும் ஒரு உயிரூட்டி. சிலுவைகளை நீ சுமக்க வேண்டாம், ஆனால் அடுத்தவரை நீ சுமக்க வைக்காதே என்று உரைக்கும் மானுட நேயம். இறைமக்கள் ஒவ்வொருவரும் இத்தவக்காலத்தை நல்ல முறையில் தியானித்து சிந்தித்து இறை உறவில் வாழ, ஆன்மீகத்தில் வளர உறுதுணையாக இருக்கும் என்பது எமது நம்பிக்கை. எமது சொந்த வாழ்வின் நிலைகளையும் நினைத்து பார்க்கும் நேரமாகும். நாம் வாழும் சமூகத்தின் தேவைகளையும் வேதனைகளையும் கண்டு ஒரு சீமோனாக, ஒரு வெரோனிக்காக மாற அழைப்பு விடுக்கும் தியானம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
சுமைகளின் சுவடுகளின் நிலை 1. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. குற்றவாளி குண்டில் நீதிபதி கயவர்கள் கையில் சிக்கிக் கொண்ட சிட்டுக்குருவியாய் நம் ஆண்டவர் பிலாத்துவின் தீர்ப்பில் வாழ்வா சாவா. பிலாத்து ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி, விளைச்சலை அளிக்கும் பெரும் மலைக்கு ஒப்பானவன். திரை மறைவில் அரங்கேறிய பிலாத்துவின் மனைவியின் எச்சரிக்கையையும் தாண்டி நீதி கை கழுவப்படுகின்றது. ஆளும் ரோமையின் ஆட்சியை விட ஆண்டவர் இயேசுவின் தீர்ப்பில் நீதிக்கு குழி வெட்டப்படுகின்றது. அநீதி சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் சிகரங்களை தொட முடியாது. நிரபராதிகளை பள்ளங்களில் தள்ளிவிட்டு குற்றவாளிகள் குத்துவிளக்கேற்றி விழா கொண்டாடுகின்றார்கள். நன்மை செய்வதா தீமை செய்வதா? உண்மையின் பக்கமா தீமையின் பக்கமா? நல்லது எது என்று தெரிந்தும் பல நேரங்களில் செய்ய முடிவதில்லை. ஊடகங்கள் ஊமையாக்கப்பட்ட நிலையில் நீதிக்கான குரல்கள் ஒடுக்கப்படுகின்ற போது உண்மைக்கான போராட்டம் தொடர வேண்டும். பல வேளைகளில் நம்மே நாம் சமரசம் செய்து கொள்கிறோம். நமது இயலாமையை வெளிக்காட்ட மறுக்கின்றோம். இது இப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாது என்று கை கழுவி விடுகின்றோம். நீதி கழுவேற்றப்பட்டது, உண்மை உடைத்தெறியப்பட்டது. கடந்து போகும் தவக்காலங்கள் இதற்கு பதில் தேடியதா? இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இறந்த காலம் உண்டு. உயிரை பறிக்க மனிதனுக்கு உரிமை இல்லை. தீர்ப்படுவது இலகு, ஆனால் அடுத்தவரை புரிந்து கொள்வது என்பது கடினம். எனவே அடுத்தவது நிலை அறிந்தவரை தீர்ப்பிடாது அவர்களை புரிந்து வாழ முயலுவோம். அன்பு நிறை இயேசுவே, உண்மைக்கு சாட்சியம் கூறும் பணியில் என்னையும் ஒரு கருவியாக்கியருளும். உண்மை இம்மண்ணில் நிலைக்கத்தான் உழைக்க முன் வருவோமாக. அடுத்தவரை தீர்ப்பிடாது திருந்தி வாழ உமது ஆற்றலை அருளும். அயலாரை தீர்ப்பிடாது திருந்தி வாழ, அவதொரு பழிச்சொல் கூறி வாழாது என் கண்ணிலுள்ள விட்டத்தை எடுக்கின்ற வாழ்வு வாழ உமது சிலுவையினால் ஆற்றல் அளித்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளில் நிலை 2. இயேசுவின் மீது
சிலுவை சுமத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இழிவாக அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட பாரமான சிலுவையை சுமந்து செல்லும்படியாக இவ்வுலக ஆட்சியாளர்களால் வலிந்து நிர்பந்திக்கப்படுகின்றார் இயேசு. இவ்வளவு இழிவான தண்டனை பெற இறைமகன் இயேசு செய்த குற்றம்தான் என்ன? இயேசு மக்களை கடவுள் எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியவர். தனது போதனைகளில் அடுத்திருப்பவரை அன்பு செய்ய பணித்தவர். தனது பணி முழுவதும் அவர் அன்பை பரிமணிக்கச் செய்தவர். ஏழைகளை நேசித்தார், பாவிகளோடு சமபந்தி உண்டார், வரி தண்டுவோர் வீட்டிற்கு வலியவே போனார், விதவையின் மகனை உயிர்த்தெழச் செய்தார், அன்பினால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்தார். புனித யோவான் நற்செய்தியில் கூறுவது போன்று இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது. இந்நிலையில் எம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை ஒரு கணம் ஒரு சில வினாக்களூடாக திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு முன்னுதாரணமான ஆதாரமாக வழிகாட்டியவர் இயேசு. ஆனால் நாமோ அந்த உதாரணங்களை நம்முடைய வாழ்வாக்காமல், எம் வாழ்வில் முன்னிலைப்படுத்தாமல், வேறு ஏதையோ எல்லாமோ நாடி தேடி முன்னுரிமையாக்கி ஏனோ தானோ என்ற அங்கலாய்ப்புக்கு உள்ளாகிவிடுகிறோம். எப்போதாவது இதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா அல்லது சிந்தித்திருக்கின்றோமா? வருடா வருடம் வரும் தவக்காலத்தில் வளமை போன்ற 40 நாட்களையும் தவ முயற்சிகள் செய்வதாக பாசாங்கு செய்தவையும் ஏமாற்றி கடவுளையும் ஏமாற்றி வாழ்வதையும் நாம் எப்போதும் சிந்தித்ததுண்டா? எமது அடிப்படையான விசுவாசமாக இருப்பது இவ்வுலகத்தில் இருக்கின்ற இன்பங்கள், ஏன் இவ்வுலகமே நிரந்தரமற்றது என்பதுதான். மறு உலக வாழ்வே நிரந்தரமானது. அதற்கு எம்மை தயார்படுத்தி நன்மைத்தனமே உருவான, அன்பே உருவான இயேசுவின் பணியின் மையம் என்று வாழ்ந்த இயேசுவின் அடியேற்றிய வாழ்வை வாழ முற்பட்டிருக்கின்றோமா? இவ்வாறான வினாக்களை எம் சிந்தனையில் இருத்தி அவற்றிற்கு விடை காண முயலுவோம். அன்பான ஆண்டவரே, எம் மனம் போன போக்கிலே வாழ்ந்த குற்றங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களில் உம் திட்டத்தை உணர்ந்து உமது மகன் விட்டு சென்ற பாதையிலே மறு உலக வாழ்வே நிரந்தரமானது என்ற சிந்தனையோடு அடியெடுத்து வைக்க உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 3.
இயேசு முதல் முறை தரியை முத்தமிடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஓ மானிடமே கேள், நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் உனக்காக தரியை முத்தமிட்டேன். ஒரு தடவை அல்ல, மாறாக 3 தடவைகள். அது உனக்கு பிடிக்கவில்லையா? எனது கரைப்படாத அன்பை அள்ளிக் கொடுக்க என்னையே உனக்கு பரிசாக கொடுத்தேன். நீயோ இன்று பாவத்தினால் வீழ்ந்து கிடக்கின்றாயே. இன்று நவீனத்துவத்தின் ஈர்ப்புக்களால் வீழ்ந்து கிடக்கிறோம். பாதை மாறி தடம் புரண்டு நாம் வாழவில்லையா? இறைவார்த்தையை வாழ்வாக்குதலே பாதையாகும். எழுந்து இயேசுதம் புனிபுரிய, தம் வார்த்தையை பறைசாற்ற, தம்மை போல் வாழ ஆயத்தமாகுவோம். பாவச் சகுதிக்குள் விழுந்து கிடந்தது போதும். இயேசுவைப் போல் விழுந்தாலும் இலக்கு நோக்கி எழுந்து நடக்க சிலுவையில் ஆற்றல் பெறுவோம். துன்பங்களினால் வறுமையினால் வீழ்ந்து கிடக்கும் சகோதர சகோதரிகளை தூக்கிவிட நமது கரங்கள் உதவ வேண்டும். குடிவரி, போதை வஸ்து, கைபேசிகள், தொலைக்காட்சி போன்றவற்றால் வாழ்வை தொலைத்து வாழ்வோரை தூக்கிவிட நாம் முன்வரும் போதுதான் இயேசுவின் பாதையில் பயணிக்கின்றோம். சமூகத்தில் வீழ்ந்து கிடப்பவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் கடந்து செல்லுகின்றோமா? நல்ல சமாரியனைப் போல் தூக்கி ஆற்றுப்படுத்துகின்றோமா? அன்பான ஆண்டவரே, இவ்வளவு காலமும் நான் யார் என்று, வாழ்வின் நோக்கு என்ன என்பதை உணராமல் வாழ்ந்தும் என்னை நீர் கைவிடாமல் அண்டி அன்பு செய்து மன்னித்து வருகின்றீர். அத்தனை மேலான உடனிருப்புக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என் வாழ்க்கை நிலையில்லா செல்வங்களுக்குள் புகுந்து விடாமல் நிலையான சொத்தும் நீர்தானே என்று வீரத்துடன் வாழ பலத்தை தாரும் நல்ல இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 4. தாய் சேய் சந்திப்பு நிகழ்கின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நமது வாழ்வில் வரும் சந்திப்புகள் அநேகமான நேரங்களில் மகிழ்ச்சியையே தருகின்றன. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் வேதனையை தருகின்றன. இவற்றுக்குள் தாய் சே சந்திப்பு என்றுமே இனிமையானது, சந்தோஷமானது. இந்த 4ஆம் நிலையிலே மக்களால் ஏளனமாக இழிவாக கருதப்பட்ட பாரச்சிலுவை சுமந்த வண்ணம்
வேதனையோடு கல்வாரி நோக்கி பயணிக்கும் தன் மகன் இயேசுவை கண்ட தாய் மரியாள் நிச்சயமாக கதறி அழுதிருப்பாள். இருந்தாலும் அவளது சந்திப்பு இயேசுவின் மனதுக்கு ஆழ்ந்த உறுதியை கொடுத்தது. அது மட்டுமல்ல, தன் தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையையும் கொடுத்தது. இன்றும் மத்தியிலே எத்தனையோ அன்னைமார்கள் வாழ்க்கை துணர்வர்களை இழந்தவர்களாக, காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் சிறையில் அடைக்கப்பட்ட கணவர் மற்றும் பிள்ளைகளை நினைந்து அழுகின்றார்கள். இன்னுமாக போதைக்கும் வன்முறைகளுக்கும் அடிமையான தம் கணவர் மற்றும் பிள்ளைகளை நினைத்தும், எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் பிள்ளைகளை நினைத்தும் கண்ணீர் சிந்தும் தாய்மார்கள் எத்தனை எத்தனை. ஏன், தம் சொந்த பிள்ளைகளால் உதறி தள்ளப்பட்ட நிலையிலே சாலையோரமாக வீழ்ந்து கிடந்து வதியோர் இல்லங்களிலும் தனிமையிலும் வாழும் பெற்றோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். நாம் உறவிலே வாழ வேண்டுமெனில் முதலிலே நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்குள் முடங்கி தனி வாழ்வை நடத்தும் நாம் எம் குடும்பத்துக்குள் சந்திப்புகளை நடாத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எமது சந்திப்பானது அன்பை இழந்தோருக்கு அன்பை பெறவும், உறவிழந்தோருக்கு உறவு பெறவும், நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கை கிடைக்கவும், வேதனையில் தவிப்போருக்கு ஆறுதல் கிடைக்கவும் வழி சமைக்கும். இன்னுமாக எம் சந்திப்பு வேதனையை அல்ல மகிழ்வை, சந்தேகத்தை அல்ல சந்தோஷத்தை, நலிவை அல்ல திடத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே இறைவனது பிரதிபிம்பங்களாக வாழும் பிறரது சந்தோஷ வேளையில் மட்டுமல்ல, அவர்களது துயர வேளையிலும் நாம் அவர்களை சந்தித்து உதவிட முன்வர வேண்டிய அருளையும் ஆசிரியரையும் இறைவன் தாமே அன்னை மரியாளின் பரிந்துரையூடாக வழங்கிட மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நாளாந்தம் கண்ணீர் சிந்தும் மண்ணின் அந்நியர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்களது உள்ள குமுறல்களையும் ஆறா துயரங்களையும் நீக்கி மன அமைதி தந்திட வேண்டுமென்று, அவர்களுக்கு உதவிட முன்வரும் மனப்பக்குவத்தை எமக்கும் அளித்திட வேண்டுமென்றும் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 5. இயேசு சிலுவை சுமந்து செல்ல சீரோன் சீமோன் உதவி புரிகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாரமான சிலுவையை சுமந்தபடி தள்ளாடி வருகின்ற இயேசுவுக்கே உதவி புரியுமாறு சீமோன் நிர்பந்திக்கப்படுகின்றார். இதன் மூலமாக விரும்பியோ விரும்பாமலோ சீமோனும் மனுக்குலத்தை மீட்கின்ற இயேசுவின் இரட்சணிய பாதையிலே தனது பங்கினையும் பதிக்கின்றார்.
இந்த நிலையிலே சீமோன் என்கின்ற நபரின் இடத்திலே எம்மை வைத்து ஒரு கணம் சிந்திப்போம். வீதியிலே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கின்றது. எனவே ஏற்கனவே அங்கு நின்று வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தோடு நானும் நின்று நடப்பதை பார்ப்போம் என நோக்கத்தோடு அங்கு வந்தவர்தான் சீமோன். இந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தால் எனது மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? இவன் செய்த குற்றத்தின் பொருட்டுத்தானே தண்டிக்கப்படுகின்றான், எனவே இவனே அனுபவிக்கட்டும், அல்லது வேறு எவனுக்கு உதவி செய்தாலும் பரவாயில்லை, இவனுக்கு வேண்டாம், அல்லது இவனுக்கு உதவி செய்ய நான் சிலுவையை சுமந்து செல்கையில் வீதியில் என்னை பார்ப்பவர்கள் நான் தான் குற்றவாளி என்று என்னை தவறாக எடை போட்டு விடுவார்கள், அல்லது எனது சமூக அந்தஸ்து குறைந்துவிடும் என்றெல்லாம் பல நிலைகளில் என் மனம் சிந்திக்கலாம். ஆனால் இத்தகைய சிந்தனைகள் எல்லாம் தவறானது என்று எனது மனநிலையை மாற்றி அமைக்க இந்த நிலையின் படிப்பினை எம்மை அழைக்கின்றது. தேவையில் உழல்வோரின் ஏக்கங்களை அறிவியல் நியாயங்களுக்கு உட்படுத்தாது இதயத்தில் வாழும் அன்பினால் சீதூக்கி பார்த்து அதற்குரியன செய்ய உறுதி பூணுவோம். அன்பான இயேசுவே, உமது திரு இதயத்தின் அன்பு சுவாலியால் எமது இதயங்களும் பற்றி எரிந்து பிறருக்கு ஆர்வத்தோடு உதவி செய்ய எம்மை அர்ப்பணிக்கும் நல்ல இதயத்தை எம்மிலே வளர்த்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகம் துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றும் நீர் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் இருந்து எங்களாலும் குடிக்க முடியும் என்றும் வலது பக்கமும் இடது பக்கமும் அவர ஆசை கொண்டவர்கள் எல்லோரும் ஓசான்னா பாடி வார்த்தையால் இறைவனை போற்றியவர்கள்தான் செயலால் பாட மறந்துவிட்டார்கள், ஏன் மறுத்தவர்கள். ஆனால் இந்த ஏழைப்பெண் வெரோனிகா இவர்கள் மத்தியில் இயேசுவை கண்டதில்லை. சொல்லின் வீரர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் விவிலியத்தில் பெரும்பாலும் அறியப்படாத பெண்மணியே செயலுள்ள விசுவாசம் பயனுள்ளது என்பதை காட்டியவள். வெரோனிகாள் ஒரு வீரப்பெண். வரம்புகளை மீறி புறப்பட்டதாகத்தானே நான் வெரோனிகாவை பார்த்திருப்பேன். ஆம், அவள் சுதந்திரமற்ற பெண், குலத்தை சேர்ந்தவள். வரம்புகளை மீறி பாய்ந்தோடிய ஆண்களுக்கு சவாலிட்டு இயேசுவின் திருமுகம் என்னும் இலக்கை அடைந்தவள். நாம் சட்டதிட்டங்களையும் சம்பிரதாய வரம்புகளையும் பழுது பார்க்கும் பரம்பரையினரை மாற்றியிருக்கின்றனே ஒழிய
தேங்கி நிற்கும் மனிதம் இன்னும் நீரின் தூய்மையை, இயல்பட்ட குணத்தை மறந்து விடுகிறோம். இதுதான் இன்றைய உண்மை. உன்னோடு இயேசு பேசுகிறார். இன்றைய சமூகத்தில் மிகவும் கொடியது எது தெரியுமா? அலட்சிய போக்கும் நல்லவர்களின் மௌனமும். இதுவே குடும்ப சமூக அழிவுகளின் தலைவாசல். நீ உதவி செய்ய விரும்புகிறாய் என்றால் உன் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய். அதை செயலில் காட்ட கங்கணம் கட்டினில். ஓடுவேனி பயணத்தில் நீ வீழ்ந்தாலும் விதையாகவாய். இன்னும் சிலருக்குள் நீ விருட்சமாக முளை கொள்வாய். இறை இயேசுவே, தடுத்தாளும் சம்பிரதாயங்களையும் சட்ட நெறிகளையும் மனித நேய மாற்றத்தால் நிராகரிக்கும் இதயம் சுரக்கும் அன்பு, காருண்ய விழுமியத்தில் நிறைவு காணும் மனத்திடத்தையும் நமக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 7. இயேசு இரண்டாவது தடவையாக தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு இரண்டாவது முறையாகவும் கீழே விழுகிறார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். காற்றையும் கடலையும் கடியும் வல்லமை கொண்டவர், சாத்தானை வென்ற இறைமகன் மீண்டும் கீழே விழுகின்றார். இயேசு சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் கீழே விழவில்லை. மாறாக மானிடராகிய பாவம் தாங்க முடியாமல் கீழே விழுகின்றார். வீழ்ந்தவர் வீழ்ந்ததோடு மீண்டும் இலட்சிய பயணத்தை தொடங்குகின்றார். இயேசுவை மீண்டும் மீண்டும் விழ வைப்பது யார்? மனிதன் தன் பலவீனத்தால் செய்யும் பாவங்களே. அன்று ஆதி பெற்றோர்கள் இறைவனின் அன்பை உதாசீனம் செய்து அருள் வாழ்வை இழந்தார்கள். அதை போன்று இன்றும் மனிதன் தனது சுதந்திரமான வாழ்வை பயன்படுத்தி பாவம் செய்கின்றான். அந்த பாவமே அவனை மீண்டும் மீண்டுமாக குடும்பங்களில் அன்பில்லாமல் வாழ வைக்கின்றது. மனிதன் இறை சாயலாக படைக்கப்பட்டவன் என்பதை மறந்து மனிதத்தை கொல்லும் மனிதனாக மாறுகின்றான். ஒழுக்கமற்ற குடும்ப வாழ்வினால் தனது குடும்பத்தை குட்டிச்சுவராக்குகின்றான். கலாச்சார சீர்கேடுகளினால் சமூகத்தை சின்னா பின்னமாக்குகின்றான். ஆன்மீகமற்ற வாழ்வினால் ஆன்மாவையே இழக்கின்றான். நவீனத்துவம் என்ற போர்வையினால் நாகரிகத்தை இழக்கின்றான். அன்பர்களே, சிலுவையோடு விழுந்தவர் இயேசு மட்டுமல்ல, நீங்களும் தான். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் இயேசுவை மீண்டும் மீண்டும் கீழே விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று சிலுவை காட்டிய வழியிலே
அன்புள்ளம் கொண்ட மக்களாக அயலாரை நேசித்து வாழ வரம் வேண்டுவோம். அன்பான இயேசுவே, நாங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் நீர் கீழே விழுகின்றீர். நாங்கள் செய்யும் பாவத்தின் கனாகனத்தை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை செய்யா வண்ணம் உம்மோடு அருள் வாழ்வுக்கு எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 8. இயேசு ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எல்லோரும் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்ல விரும்புகிறோம். உலகில் எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பாரம், துன்பம், கஷ்டங்கள், இழப்புக்கள் என மிகைப்படுத்தி சொல்லுகின்றோம். எல்லோரினதும் இரக்கத்தினையும் கவனத்தையும் பெற மீண்டும் மீண்டும் நம்மை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது, இனி வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று எல்லாம் இழந்து விட்டதாய் பெருமூச்சு விடுகிறோம். ஆனால் இந்நிலையில் சற்று இயேசுவை உற்று நோக்குவோம். துன்பத்தின் உச்சத்திலும் கூட அடுத்தவருக்கு ஆறுதல் தருகின்றார். என்ன மனத்திடம் இயேசுவுக்கு! தன் மரணத்தின் விளிம்பில் கூட அழுகின்ற பெண்களை நிமிந்து பார்க்கின்றார். இயேசு, எனக்காக அழாதீர்கள். பெண்களே, உங்கள் குழந்தைகளை நினைத்து அழுங்கள். உங்கள் கணவனை நினைத்து அழுங்கள். சமூக சீர்கேடுகளுக்குள் சிக்குண்டு வாழ்வினை தொலைத்து நிம்மதியற்று சந்தோஷமற்று விரக்தியில் வாழும் பாவத்தில் மூழ்கி கிடக்கும் இளம் சமுதாயத்தை நினைத்து அழுங்கள். என் மீது காட்டும் அதே அக்கறையை இன்று உங்கள் பிள்ளைகளுக்காக தாருங்கள். இயேசுவின் அழுகுரல் எமக்கு கேட்கிறதா? என் பிரச்சனை, என் துன்பம், என் துயரம், என்னுடைய நோய் என்று புலம்பித் தள்ளாமல், என்னை விட வலியில் வாழும் மனிதர்கள், வறுமையில் வாடும் மக்கள் உண்டு, அவர்களுக்கு இயேசுவைப் போல் நாம் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்து வாழ இயேசுவின் நல்லுண்ணம் வேண்டுவோம். அன்பான இயேசுவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், எனக்கு அடுத்திருப்பவரின் கண்ணீரை துடைக்கவும் என் இருதயத்தை உம்முடைய இருதயமாக மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன்.
சுமைகளின் சுவடுகளின் நிலை 9. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசுவின் சிலுவை பயணம் மிக கொடுமையான கட்டத்தை எட்டிவிட்டது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3ஆம் முறையும் சக்தி இழந்த தேகம், வலி இழந்த கைகள், தென்பில்லாத கால்கள், பாரம் தாங்க முடியாமல் பரிதவித்து 3ஆம் முறையாகவும் சிலுவையோடு கீழே விழுகின்றார். உடலில் பலம் இருந்தாலும் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் பலமுள்ளவராய் காணப்படுகின்றார். அதனால் தான் அவர் பயணம் மீண்டும் தொடர்கின்றது. நம் சமூக வாழ்வில் எத்தனை பேர் சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், எதிர்ப்புகள் எம்மை வீழ்த்தினாலும் எத்தனை பேர் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கின்றார்கள். இதனாலே மனமுடைந்து வாழ்வு இல்லை என்றெண்ணி தற்கொலைகளுக்கு முடிவெடுக்கின்ற சமூகம் எம்மில் இன்னும் இருக்கின்றது. எமது வீழ்ச்சியும் தோல்வியும் நாம் முயற்சிக்கான ஏணிப்படிகள் என்று நினைத்து மீண்டும் முயற்சி எடுத்து வாழ்வில் வெற்றியை நோக்கி பயணிப்பதில்லை. அவ்வாறு பயணித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். இயேசு வீழ்ந்தது எனக்காக அல்ல, மாறாக நாம் செய்த குற்றங்களுக்காகவும் நமது பாவத்தின் பாரத்தினாலேயும் தான். ஆனால் இன்று பாவத்தின் செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எமது அயலவர், உறவினர், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் என எத்தனையோ பேர் வீழ்கின்றார்கள், வீழ்த்தப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். எம்மில் எத்தனை பேர் அவர்களை தூக்கிவிட முன் வருகின்றோம். வழி தவறிப்போன ஆடுகளை தேடிச் சென்றார் இயேசு. எம்முடைய வாழ்விலும் பாவக்கட்டுக்களால் நிறைந்து உலக மாயையிலே நம்பி வழி தவறிப்போய் கொலைகளும், பாலியல் வல்லுறவுகளும், கனவுகளும், அடாவடி கனவுகளும் நிறைந்து வாழ்வில் வீழ்ச்சியை அடைகின்றார்கள். வீழ்ந்தவர்களை மீண்டும் எழுப்ப நாம் முயற்சிப்போம். இயேசு வீழ்ந்தார், ஆனால் மீண்டும் எழுந்து நமக்கு வாழ்வு உண்டு என்பதை எடுத்து காட்டினார். இனி நாம் இயேசுவை வீழ்த்தாத வகையில் நல்ல பண்புகளை நமதாக்கிக் கொண்டு புதிய வாழ்வை நோக்கி மீண்டும் பயணிப்போம். இறைவா, துணிச்சலுடன் 3வது முறையாக எழுந்து எமக்காக லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் இயேசுவே, நாங்கள் வாழ்க்கையில் வீழ்ந்து கிடக்கின்றோம். எங்களால் எழ முடியும் என்கின்ற எண்ணத்தை எமக்கு ஊட்டியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 10. இயேசுவின் ஆடை களையப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம்.
அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மானத்தை விற்கும் மனிதர்கள் மத்தியில் என்னையும் உன்னையும் இழந்து விடாதிருக்க தன் மானத்தை இழக்கும் தெய்வம் உடையுடன் சேர்ந்து உடலும் உரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவனுக்கே இந்த பழி செய்கின்றோம் என்றால் எம் கைகளில் சிக்குகின்ற இயலாதவன், ஏழை, கல்லாதவன், முதியவன் என எவ்வளவு மனிதரை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்றோம். மற்றவன் ஒருவன் என் அயல் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தி எனக்குள்ள இன்பம் தான் எமது பாராட்டாக முடிகின்றது. ஆனால் அடுத்தவரின் அர்ப்பணம் எமக்கு அழகாக மாறிவிட்டது. நாள்தோறும் எம் சொற்களும் செயல்களும் எவ்வளவு பேரை நிர்வாணமாக்கி இருக்கும் என்பதை சிந்திப்போமா? சக மனிதர்களை கூனி குறுக வைத்து நாம் கூனி குறுகிக் கொண்டே இருக்கின்றோம். உழைப்பாளியின் வியர்வை துளிகளில் குளிர் காய்ந்து கொண்டு நோயாளி ஆகிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவரின் அவசரத்தை காசாக்க முற்பட்டு பிச்சைக்காரன் ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஆயலவனின் உரிமையை களவாடி நாம் அடிமையாகிக் கொண்டிருக்கின்றோம். இல்லாதவன் கண்ணீர் எமக்கு பன்னீர் துளியாகின்றது. ஒருவரின் இடரலை ரசிப்பது எனக்கு போதியாகி போனது. தான் நிர்வாணமாய் இருக்கின்றான் என்பது கூட தெரியாமல் மற்றவரை கிண்டல் அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, ஆயலவனின் கண்ணீரை துடைக்கும் கைகளை எனக்கு தாரும். நிர்வாணமாய் அசிங்கப்பட்டு நிர்வாணத்துக்கு ஆடையாக என்னை மாற்றும். கதி இழந்தவனுக்கும் கலம் இழந்தவனுக்கும் நண்பனாக என்னை மாறச் செய்தருளும். வாழ்க்கை பாதையை தொலைத்தவனுக்கு நாங்கள் கலங்கரை விளக்காக இருக்கச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 11. இயேசு சிலுவையில் பிணைக்கப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பார்வையற்றோரை தொட்டு குணமாக்கிய கைகள், முடவரை நடக்க வைத்த கைகள், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்த கைகள் ஆணிகளுக்கிடையில் செயலிழந்து கிடக்கின்றன. கானாவூர், கலிலேயா கடல், யோர்தான் நதி, தபோர் மலை என்னும் எல்லா இடங்களுக்கும் சென்று புதுமைகள் ஆற்றிய கைகள் இதோ ஆணிகளால் அறையப்படுகின்றன. மக்களை தேடி தேடி அலைந்த நல்லாயனுக்கே இவ்வாறு செய்கிறார்கள். தொடக்கூடாத தொழுநோயாளர்களை தொட்டு குணமாக்கியதுதான் அவர் கரங்கள் செய்த குற்றமா? விடுதலையும் விடிவும் கொடுக்க விரைந்து சென்ற கால்கள் செய்த குற்றம்தான் என்ன? பாதையில் நடந்து செல்லும் போது காலில் இடரும் கல்லுக்குள் ஒரு அழகிய சிற்பமே இருக்கலாம்.
ஆனால் வாழ்வின் மூலக்கல்லாகிய இயேசு என்ற சிற்பத்தை செதுக்காமல் சிதைக்கிறார்கள். ஆணிகள் தைத்த கரங்களும் கால்களும் சொல்லும் கதைகள் என்ன? ஊனை உடலை சிதைத்து சிந்தப்பட்ட இயேசு சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் நாம் மீட்புக்காகவே சிந்தப்பட்டது என்பது உண்மையாகும். இன்று எதை நாம் இயேசுவின் சிலுவையில் அறைய வேண்டும்? நமது அன்பற்ற இதயத்தை, தன்னலமான வாழ்வை, அடுத்தவரின் வாழ்வை சிதைக்கின்ற சிந்தனைகளை, குள்ளநரித்தனமான குறும்புத்தனங்களை, அடுத்தவரை மிதிக்க துடிக்கும் எமது கால்களை இன்றே சிலுவையில் அறைய வேண்டும். நன்றே பிணைக்க வேண்டும். ஆம், நமது சுயநலங்களை, சுய இன்பங்களை, சுய மனநிலைகளை இயேசுவின் கரங்களோடும் கால்களோடும் சேர்த்து அறையும் போது உயிர்ப்பின் விடியலில் பங்கு பெற முடியும். நாம் தான் இன்று இயேசுவின் கரங்களும் கால்களும் என்பதை உணர்ந்து வாழ முயற்சிப்போம். அன்பு நிறைந்த இயேசுவே, நாம் அடுத்தவரை துன்புறுத்தி சிலுவையில் அறையும் போதெல்லாம் நீ துன்புறும் இயேசுதான் என்ற குரல் ஒலிக்கின்றது. உமது குரலுக்கு மதிப்பளித்து அடுத்தவர்களை மனிதர்களாக மதித்து நீதியோடு அன்போடு நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுமைகளின் சுவடுகளின் நிலை 12. இயேசு சிலுவையிலே உயிர் துறக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உரக்க சொல்லி ஆண்டவர் இயேசு தன் ஆவியை ஒப்படைக்கின்றார். துன்பத்தின் உச்சத்திலும் ஒரு நிம்மதியான பெருமூச்சு. பாவப்பிடியில் கிடந்த மனித குலத்தை மீட்டுவிட்ட பெரும் நிம்மதியோடு உங்களையும் என்னையும் வாழ வைக்க வாழ்விற்கான பாதையை காட்டிய மகத்தான கடமையை செய்து முடித்த நிம்மதி பெருமூச்சோடு ஆவி துறக்கின்றார். தந்தை எனக்களித்த பொறுப்பை, இந்த உலகத்தின் நோய்க்கு மருந்தாக வேண்டிய என் கடமையை சிறப்பாக செய்திருக்கிறேன் என்ற நிறைவிலே உயிர் விடுகின்றார். இயேசுவினுடைய பிறப்பு நோக்கம் நிறைவு பெறுவதை நாம் இங்கு காண்கின்றோம். எனவே நாம் வாழும் சூழலில் இன்று எத்தனையோ பொறுப்புகள் நாமாக செய்ய வேண்டியுள்ளது. அன்பை அள்ளிக் கொடுக்கும் மாபெரும் பொறுப்பு, இந்த பூமி பந்தத்தை அழிந்து போகாமல் காக்கும் பொறுப்பு, நாம் வாழும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் பொறுப்பு, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து இருளுள்ள இடங்களில் ஆணவத்தை எதிர்த்து போராடும் பொறுப்பு, மன்னிப்பை மனங்கோணாமல் வணங்கும் பொறுப்பு, இப்படி எத்தனையோ பொறுப்புகள் நம் வாழ்வு சுடர்விட்டு எரிந்திட நிறைவேற்ற வேண்டியுள்ளன. அவரவர் இந்த மனித வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புணர்ந்து
துல்லியமாக செய்து முடித்தால் இயேசு எதற்காக உயிர் நீத்தாரோ அதற்காக பலன் வந்துவிடும். மனிதம் மதிக்கப்பட வேண்டும், மனித நேயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், மனித மாண்பு இந்த உலகத்திலே எரியும் திரிகளாக சுடர்விட்டு ஒளிர வேண்டும் என்ற பேராவலுடன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை எமக்காக பரித்தியாகம் செய்கிறார். முடிவும் விடிவும் மனித வாழ்வின் யதார்த்தங்கள். இலட்சிய வெறியோடு விடுதலை உணர்வோடு வாழ்ந்த இயேசு மீண்டும் எழுந்து நடந்தார். மானிட வர்க்கத்திற்கு விடுதலை கொடுத்தார் என் மாறாத இலட்சியம் ஒன்று அவர் இதயத்தில் இருந்தது. நாமும் பாவங்களில் பலவீனங்களில் வீழ்ந்தாலும் விடுதலை உணர்வோடு எழுந்து விசுவாசத்தில் வாழ்ந்திட வீறு நடை போடுவோம். எனக்காக மரித்த இயேசுவே, உமது தியாகத்திற்கு உருக்கொடுக்கும் உன்னத கருவியாக நான் மாற வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். தந்தையே இறைவா, மது திருமகன் இயேசுவின் கல்வாரி பயணத்தை நிறைவு செய்திருக்கின்ற இந்த நேரத்திலே இறை மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் கல்வாரியின் அடிகளிலே நடந்து செல்ல ஊக்கமளியும். இச்சிலுவையின் பயணம் வரும் தியானத்தின் பயணம் அல்ல, நம் ஒவ்வொருடைய வாழ்வின் பயணம் என்பதை நமக்கு நினைவூட்டியறலாம். இயேசுவினுடைய கல்வாரி பயணம் நம் ஒவ்வொருடைய நிலைவாழ்வு நோக்கிய நம்பிக்கையின் பயணத்தின் ஒரு முன்னடையாளமாக அமைவதாக. இயேசுவின் வழியிலே நம் வாழ்வின் பயணத்தில் நாம் சந்திக்கும் அத்தனை வீழ்ச்சிகளும் சுமைகளும் அவமானங்களும் வேதனைகளும் சித்திரவதைகளும் ஆடை உரிதலும் என் மரணமும் தானும் நம் வாழ்வின் வெற்றிக்கான படிக்கற்கள் என்ற அந்த நம்பிக்கையின் ஊற்றோடு பயணிக்க இந்த திருச்சிலுவையின் தியானத்தின் பயணம் நமக்கு வழி சமைப்பதாக. ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.